நெக்லைன் சீரீஸ் டே 16. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு நெக்லைன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெக்லைனை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு க்ளோஸ் நெக் இருக்குது, அதாவது போட் நெக் ஷேப்பில். அண்ட் இதோட கீ ஹோல் வந்துட்டு நமக்கு ப்ளவுஸோட எண்ணில் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே கார்னர் இல்லாமல் ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹோல் ஷேப் இருக்குது. ஸோ ப்ராப்பராக இந்த நெக்கை அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் என்னோடய ஸ்ட்ராப் ஒரு 2.5 inch பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு இதோட ஃபுல் தியரியான கிளாஸ் கேட்டிருக்கீங்க. ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், ஆர்ம் ஹோல் எவ்வளோ வைக்கணும். ஸோ ஃபுல் டீட்டெயிலிங் கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் இப்போ கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் நெக்குக்கான மெஷர்மெண்ட் ஒரு 2 inches மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹோல் ஷேப் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம கிளைண்ட் கிட்டேயே மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். என்னோட கிளைண்ட் வந்து ஒரு 8 inchலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ராப்லேருந்து கனெக்ட் பண்ணி இங்கே வந்து போட் நெக் மாதிரி நீங்கள் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கணும். அடுத்து கீழே ஹோலுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு பேண்ட் மாதிரி வருதுன்னு சொன்னேன். இது வந்து நீங்கள் ஒரு 1 inchலேருந்து 2 inch வரைக்கும் எவ்வளோ வேணால் பிளான் பண்ணிக்கலாம். அது வந்து அதோட போவுக்கான வித்து தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 inch பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து 1.5 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த ஷேப் வரைஞ்சிடலாம். ஸோ அந்த ஷேப்போட ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஷேப் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே எண்ட் ஆகணும்னு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து நோட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அன்ஈவன் மெஷர்மெண்ட்டில் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கிளைண்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் கேட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நெக்குக்கான ஹைட் இது தான். இதோட வித்து வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 inchesக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4.5 inch வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஹோல் எப்படி இருக்குன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து அதில் வந்து ஸ்கேலூப் இருக்க மாதிரி இருக்குது. சேம் அதே கான்செப்ட் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கணும். லைட்டாக ஒரு கர்வ் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சோ இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலூப் ஷேப் நான் ஒரு 1 inch வித்லேயும் 1/2 inch ஹைட்லேயும் நான் எடுத்திருக்கேன். இன்வெர்ட்டடாக இருக்குது, கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி. வந்து மேலே போட் நெக்கான ஷேப், இது வந்து கீழே ஹோல்கான ஷேப். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த போட் நெக்கையும் இந்த ஹோலையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேண்ட் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ப்ளவுஸ் அழகாக இதில் இருக்க மாதிரியே ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்லைனில் பார்க்கலாம். பாய்.